அளவில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மினி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அதிகாலை செபத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். திறந்தமாக நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருடைய ஊடகம், தேவனுடைய ஊடகம் என்கிறதான தலைப்போடு கூட நான் வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள் மத்தியில் பாஸ்டர் கிருபா பாஸ்டர் மத்தியில் இருக்கிறாங்க. பாஸ்டர் வெல்கம். பாஸ்டர் வெல்கம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இதான நல்ல நாமத்தில் இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இந்த நாளிலே தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வேதத்தை கற்று வருகிறோம். குறிப்பாக 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில நான் ஆண்டவருடைய வார்த்தையை பல தலைப்புகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஆனால் இந்த அளவுக்கு இது மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், பிரயோசனப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏனென்றால் எப்பொழுதுமே இந்த ஆகாயத்திலே சிலமம் பண்றவனாய் காணப்படக்கூடாது வேதத்திலே பார்க்கிறோம். அவை பிரயோசனம் இருக்கும் என்றால் அது உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ற ஒரு மனிதனுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா? அல்லது சும்மா அதை கேட்டுட்டு நம்ம போகிறோம் என்றால் அதில் எந்த பிரயோசனம் இல்லை. அது சுமார் டைம் பாசிங் அல்லது பொழுதுபோக்குக்காக அது கொடுக்கின்ற ஒரு காரியமாக அமைந்துவிடும். எனவே நிறைய விஷயங்கள், ஆழமான சத்தியங்கள், குறிப்பாக ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ காரியங்களை இந்த பைபிள் ஸ்டடி ஊடாக எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு நாம் தேறி இருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது எந்த பருவத்திலிருந்து எந்த பருவத்துக்கு மாற்றம் அடைந்திருக்கிறோம், அல்லது இந்த வார்த்தைகளை கேட்டது நிமித்தம் என்ன மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை பிரியமானவர்களே. என்றால் வேதத்தை நாம் எதுக்காக தேவன் நமக்கு தந்திருக்கிறார்? வேத சத்தியத்தை எதற்காக நமக்கு போதிக்கிறார்? கேட்டுட்டு அது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இது சரியா இருக்கு, இது சரியில்லை என்பதற்காக தேவன் வேதத்தை தரவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வேதத்தை தேவன் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுல இருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்களிலே கவனம் எடுத்து நாம் பயணிக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வேதாகம் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இயேசு என்ற சொல்லுக்கு ரட்சகர் என்று பொருள். ரட்சகர் என்ற சொல்லுக்கு இணை சொல் அல்லது ஒத்த சொல் மீட்பு என்று பொருள். கவனிக்கிறீங்களா? அப்ப இயேசு என்று சொல்லுகின்ற பொழுதே நமக்குள்ள ஒரு மீட்பு வர வேண்டும். மீட்பண்டா என்ன? ரட்சிப்பு வர வேண்டும். ரட்சிப்பண்டா என்ன? ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்ப எத்தனையோ வருடங்கள் நாம் என்ன செய்கிறோம்? வேதத்தை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். ஒரு மாற்றம் ஏற்படாவிட்டால் அதுல எந்த பிரயோசனமும் இல்லை பெரியமானவர்களே. ஆகவே மாற்றம் ஏற்படாத பட்சத்துல தேவனுடைய ரியாக்ஷன் அது வெளிப்படும் என்பதையும் நாம் கவனத்துல கொள்ளணும். வேதத்தை கேட்கிறோம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்பது அல்ல. ஆனா வேத வசனத்திலிருந்து அவர் ஆக்ஷன் எடுப்பார், அவர் நடவடிக்கை எடுப்பார் என்பதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். கவனிங்க. ஆகவே வாசிக்கலாம் ஒரு வசனம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனம். யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அவன் நாம வசனம் கேட்கிறோம் என்றது அல்ல. சரி, நாம நிறைய பிரசங்கம் ஆயிரக்கணக்கில் கேட்டிருக்கிறோம், பல நூற்றுக்கணக்கான ஊழியர்களுடைய செய்தியை கேட்டிருக்கிறோம் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் எல்லாம் கேட்ட வசனத்துக்கெல்லாம் நாம நியாய தீர்ப்புனால கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் யாரையும் நியாயம் தீர்ப்பார்? அந்த வசனம் திரும்ப வாசிங்க சிஸ்டர், திரும்ப வாசிங்க. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்.
பாத்தீங்களா? அப்ப இந்த வசனம் சும்மா இல்ல. போதிக்கிறதா இருக்கலாம், போதனை கேட்கிறதா இருக்கலாம். ஆனா சும்மா என்று நினைக்க கூடாது. இது வசனம் உயிர் உள்ளது. அது தேவன் ஒரு வசனத்தை சொல்லுகிறார் என்றால் அதை நாம் கடைப்பிடிக்கணும், அதை நம்ம செயல்படுத்தணும் என்பதற்குத்தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கேட்டு 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 போறதன்று இல்ல. அப்படி கேட்டுட்டு போகலாம், அது நம்முடைய உரிமை. ஆனா ஒரு நாள் ஒன்று இருக்கு. அந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப உலக மக்கள் கூட கணக்கு கொடுக்கத்தான் வேணும். இப்ப உலக மக்கள் குறிப்பாக பைபிள் தெரியாது, இயேசுவை தெரியாது, இஷ்டப்படி வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்களும் கணக்கு கொடுக்கணும். அவர்கிட்டயும் கர்த்தர் கணக்கு கேட்காம இருக்க மாட்டார். அவர்களுக்கு இயற்கையூடாக ஆண்டவர் பாடத்தை புகட்டுகிறார். இயற்கையூடாக ஆண்டவர் பேசுகிறார். எல்லாவற்றுக்கு மேலாக எல்லா மனிதருக்கும் மனசாட்சி என்கின்ற ஒரு அத்தாட்சியை வைத்திருக்கிறார். இந்த மனசாட்சி என்கின்ற ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த மனசாட்சியின்படி கூட ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். என்ன மனசாட்சி? இது சரி, இது பிழை, இது 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 செய்யலாம், செய்யக்கூடாது, செய்தது சரியானது அல்லது செய்தது பிழையானது என்பது இந்த மனசாட்சிக்கு எல்லா மனிதருக்கும் தெரியும். பொய் சொல்லிவிட்டால் பொய் சொல்லிவிட்டோம் என்று தெரியும். களவெடுத்தால் களவெடுத்தோம் என்று தெரியும். கொலை செய்து விட்டால் கொலை செய்து விட்டோம் என்று தெரியும். ஒரு தீமையான செயல் செய்கின்ற பொழுது இது தவறு என்று எல்லா மனசாட்சிக்கும் தெரியும். எனவே எல்லாரும் தப்ப முடியாது. நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அதை விட மேலானது கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள். குறிப்பா அவர்களுக்கு தான் முதலாவது ஜட்ஜ்மெண்ட். அவர்களிடத்துலதான் முதலாவது ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுது. அதனால இதுவரைக்கும் குறிப்பா நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் போதிக்கிறேன் பல மக்களுக்கு. ஆனால் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு மேலாக போதித்துக் கொண்டிருக்கிறேன். கேட்ட ஜனங்கள் எந்த அளவுக்கு அதை பிரயோசனப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது எனக்கும் ஒரு கேள்விப்பட அதை தெரிந்து கொள்ள ஆசையா இருக்கு. தேவனும் அதை விரும்புகிறார். பிரியமான தேவச்சனமே, அவே வேதத்தை வைத்துக்கொண்டு நாம் இஷ்டப்படி பேசுறது, இஷ்டப்படி கதைக்கிறது, இஷ்டப்படி போறது வாடுறது, இஷ்டப்படி செயல்படுகிறதுக்கு முடியாது. அது செய்ய முடியாது. ஏனால் நாம் ஒருவிடத்துல கணக்கு கொடுக்கணும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே நாம் எந்த மட்டுமே இதுல தேறி இருக்கிறோம். எத்தனையோ தலைப்பு, எத்தனையோ பேர் ஃபீட்பேக் எல்லாம் தந்தாங்க, எத்தனையோ பேர் ஃபீட்பேக் எல்லாம் தந்தவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆகவே நாம் கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுது நாம் வாசிப்போம். 2 பேதுருவின் புத்தகத்தில 2 பேதுரு புத்தகத்தில நாம் எடுத்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். முதலாவது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனம். இச்சையடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனம். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தமாக வைத்து. சரி, இப்ப இதுல என்ன பார்க்கிறோம்? உங்களுக்கு தெரியும் சோதோம் கொமோராவிலே என்ன நடந்ததுன்னு.
அது பாவத்தின் விளைவாக அது அக்கினியால் அழிக்கப்பட்டது. அப்ப அதை ஏன் இந்த பேதுருவின் புத்தகத்துல புதிய ஏற்பாட்டில் எதற்கு சோதம் கோமராவை ஞாபகப்படுத்துகிறார்? எதற்காக? நமக்காகத்தான் அது ஞாபகப்படுத்துகிறார். சோதம் கோமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகள் திருஷ்டாந்தங்களாக வைத்திருக்கிறது. அவபக்தி என்றால் என்ன? பக்தி இல்லாத செயல். அப்ப விசுவாசிகளுக்கு பக்தி இல்லையான்னு நீங்க கேட்கலாம். என்ன வாசம், நீங்க என்ன பக்தி இல்லைன்னு சொல்றீங்களான்னு சொல்லி. பக்தி இருக்கு. அந்த பக்தியை எப்படி காட்டணும்? இப்ப பாருங்க, அவிசுவாசிகளை எடுத்துக்கொள்ளுங்க, உலக மக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப அவன் பக்தியா இருக்கிறான் என்று சொல்லி ஏதோ தான் தெரிந்ததை காட்டுகிறான். நெருப்புல நடக்கிறான், வேல் குத்தி கொள்ளுகிறான், பல மைல் தூரம் செருப்பில்லாமல் நடந்து போகிறான், மாலையை போட்டுக்கொண்டு எங்கேயோ ஒரு தேசத்துக்கு கடவுளை தேடுகிறோன்னு போகிறான். இப்படி எல்லாம் அவன் செய்கிறான் பாருங்க. எவ்வளோ காரியங்களை அவன் வருத்துகிறான், தன்னை வருத்துகிறான். அதிகாலை 4 மணிக்கு குளிச்சுட்டு ஈரசீலையோட அந்த கோயிலை அந்த விக்கிரகத்தை சுத்தி சுத்தி வருகிறான். அப்புறம் அங்க பிரதிஷ்டைன்னு சொல்லி அவன் அந்த உருண்டு உருண்டு போகிறான், பிறண்டு உருண்டு சுத்தி சுத்தி போகிறான். இப்படிப்பட்ட வேலையில் நாம செய்ய இல்லை. அது ஆனாலும் எதற்கு அவன் அப்படி செய்கிறான்? அவன் வெறும் பக்தியா இருக்கிறோம், தனக்கு தெரிந்ததுல பக்தியா இருக்கிறோம் என்றுதான் அப்படி செய்கிறான். ஆனா விசுவாசிகளை நாம் பக்தியா இருக்கிறோம் என்று நம்முடைய ரியாக்ஷன் வெளிப்படுத்தணுமா, வெளிப்படுத்தக்கூடாதா? அப்ப நாம ஒரு வசனத்தை கேட்கிறோம் என்றால் அந்த வசனத்துக்கு நாம பக்தியா இருக்கணும். அப்படி என்றா என்ன அர்த்தம்? அது நமக்கு வெளியே தெரியணும். மனம் திரும்புகள் என்று சொன்னால் வெளியே தெரியணும். அன்பா இருங்கள் என்று சொன்னா வெளியே தெரியணும். அவ தெரியாத பட்சத்துல நாம பக்தி என்று சொல்வதில் எந்த பிரயோசனம் இல்லையே. யோசித்து பாருங்கள். ஆகவே நாம கேட்கிற அந்த வசனங்கள் அது எப்பவுமே நாம செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். இல்லாட்டி அது கேட்பதில் பிரயோசனம் இல்லை. ஆகவே எத்தனை விஷயங்களை தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். அது நம்ம எந்த அளவுக்கு நாம் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கேட்டு நடைமுறைப்படுத்துகிறோம். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. சரி, இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 2வது அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 1 வசனம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறது? ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏன் கவனிக்க வேண்டும்? எத்தனை வசனங்களை எத்தனை வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்காக கவனிக்க வேண்டும்? கவனிக்க வேண்டும் என்றால் கவனிச்சாதான் செயல்பட முடியும், செயல்படுத்த முடியும். கவனிக்காத பட்சத்துல ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. எனவேதான் ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். விட்டு விலகாதபடிக்கு. அவ கேட்டுட்டே போறது அல்ல, கேட்டதை செயல்பட வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எத்தனையோ தலைப்புகள்ல நான் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில நான் பேசியிருக்கிறேன். வாழ்க்கையா வல்லமையா, ஆராதனை தலைப்பு, விழிப்பும் தெளிவும், கிருபை, எத்தனையோ தலைப்புகள் பேசப்பட்டிருக்கிறது. இப்ப ஊடகம் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் தொடர்கிறது. ஆனால் அதுல மிகவும் இந்த டிஃபரண்ட் உங்களுக்கு தெரியும்.
மற்றவர்களுடைய செய்தியை விட என்னுடைய செய்தி டிஃபரண்ட். ரெவலேஷன், ஒரு வெளிப்படுத்துதலோடு இருக்கு. நானும் எத்தனையோ பலகீனங்கள் மத்தியில, எவ்வளவு சிரமத்தின் மத்தியில தான் இந்த செய்தியெல்லாம் நானும் கொடுக்கிறேன். சும்மா ஏதோ ஹாப்பியா இருந்துட்டு இல்லை. நிறைய போராட்டம் இருக்கு, நிறைய பொருளாதார பிரச்சனை இருக்கு, நிறைய உடல் சோர்வுகள் இருக்கு, நிறைய போராட்டத்தின் மத்தியில தான் இந்த செய்தியை நானும் கூட கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஸோ இவ்வளவு பிரயாசப்பட்டு கொடுக்கின்ற அந்த செய்திகள் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். யூஸ்ஃபுல்லா இருக்கணும். எதுக்கு தேவன் செய்தியை கொடுக்கிறார்? கேட்டு கேட்டு வருஷத்தை கடத்துவதற்கு அல்ல, கேட்டவைகளை கவனிக்க வேண்டும். கேட்டவைகளை கவனிக்கிறது மட்டுமில்லை, ஏன் கவனிக்க வேண்டும்? இதை மிகவும் கவனமாய் நாம் கவனம் எடுக்க வேண்டும். ஏன் கவனிக்க வேண்டும்? ஏன் கேட்டதை செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். 15வது வசனம், உபாகமம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கவனிங்க. அப்படி கவனிக்காமல் செய்யாமல் இருந்தால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் தான் வரும். ரெண்டு விஷயமும் பைபிள்ல இருக்கு. ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கு. அந்த உபாகமம் 1 தொடக்கம் 14 வரைக்கும் ஆசீர்வாதமும், 15க்கு மேல சாபமும் இருக்கு. அப்ப தேவன் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். அதுக்காக சாபத்தை வைத்தது சாபத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல சாபம் ஒன்று இருக்கு, அந்த சாபத்துக்குள்ள நீங்க போகக்கூடாது என்பதற்காக ஒரு நல்லவராயிருந்து சரியானவற்றை சொல்லி கொடுக்கிறார். நீ சாபத்தை எடுக்கக்கூடாது, அதான் சொல்லி தானே கொடுக்குறாரு. ஆனா நாம என்ன செய்யற இல்ல, சொல்லியும் கேட்க மாட்டோம்னா சாபத்துக்குள்ள போக வேண்டியதுதான். உலகத்துல எல்லாரையும் தேவன் ஆஸ்வதிக்க வேணுங்கிற அவசியம் இல்லையே. அவர் தமக்கு பயந்து தம்முடைய வழிகளில் நடக்கிறவனே அவன் பாக்கியவான். அதான் வேதம் சொல்லுகிறது. இஷ்டப்படி வாழ்ந்து அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து பொய் புரட்ட செய்து தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யறவனை எப்படி தேவன் ஆஸ்வதிக்க முடியும்? இன்னைக்கு பல கள்ள உபதேசங்கள் இருக்கிறது. அதையும் நம்ம கருத்துல இருக்கிற நல்ல உபதேசத்தையும் கேட்கிறோம், கள்ள உபதேசத்தையும் கேட்கிறோம். இதுதான் இங்க உள்ள பிரச்சனை. பிரச்சனை என்ன? ஏன் பாருங்க, ஒரு பாத்திரத்துல விஷம் இந்த நல்ல பால் இருக்குன்னு வைப்போம். அதுல ஒரு சொட்டு விஷம் கலந்தா போதும், முழுதும் பழுதா போயிடும். அது போலதான் நீங்க ஒரு நல்ல விஷயத்தை அதிகமா கேட்டாலும் எங்கேயாவது ஒரு அந்த விஷமான ஒரு காரியத்தை நீங்க அதுதான் ஊடுருவோம். இன்னைக்கு ஊடகத்துல கூட நாம வெளி ஊடகத்துல, பொதுவான ஊடகத்துல பார்க்கும்போது அந்த ஊடகங்கள்ல ஒரு பொய் செய்தியை பரப்புகின்ற பொழுது அது அதிகமா ரீச் ஆகுது. ஆனா உண்மை செய்தியை சொல்லுகின்ற பொழுது அதை கேட்கறதுக்கு யாரும் விருப்பப்படுறதில்லை. தீமையான செய்திகள் அதை உடனடியாக என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. ஆனா நன்மையான செயலை கேட்க மாட்டாங்க. அது ரீச் ஆகாது, அது மக்கள் மத்தியில பெருசா போகாது. அப்ப பொய்யும் மெய்யும் நாம வச்சிட்டு இருப்போம் என்றால், ரெண்டையும் நாம வச்சு கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில பிரயோசனம் ஏற்படாது, அது செய்ய முடியாது, ஆண்டவருக்காக வாழ முடியாது. கேட்டுக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா கேட்பதில் எந்த அளவுக்கு நாம கவனம் எடுக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். வாசிங்கள், யோவான் 10:27 வாசிங்கள். யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அடுத்த வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. சரி.
தேவனுடைய ஆடுகளாய் நாம் இருப்போம் என்றால் அவருக்கு மட்டும்தான் செவி கொடுக்கணும். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கோ கள்ள உபதேசங்களுக்கோ செவி கொடுக்க கூடாது. ஆனா நம்ம ரெண்டுக்கும் செவி கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் செவி கொடுக்கிறோம். இங்கதான் அதனாலதான் நாம கனி கொடுக்க முடியாம இருக்கிறோம். அதனாலதான் நாம கர்த்தரோட வாழ முடியாம இருக்கிறோம். இந்த ரெண்டு மிண்டில் ஆகிருது. ரெண்டையும் நாம மிக்ஸ் ஆக்கி கொள்றோம். இப்ப உங்களுக்கு விளங்குதா, புரியுதா? நாம ஆண்டவருடைய ஆடுகள் என்றால் அவருக்கு மட்டும்தான் செவி கொடுப்போம். ஏன்னா இங்க ரெண்டு விதமான லீடர்ஷிப் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தேன். ரெண்டு விதமான தலைவர் இருக்கு. ஆளுங்கட்சி, எதிர்கட்சின்றது போல தேவன், இன்னொன்று பிசாசு. இந்த ரெண்டு பேருடைய சத்தத்தையும் நம்ம கேட்கிறோம், கேட்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்க நினைக்க கூடாது நான் சபைக்கு வந்துட்டேன், நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், அதனால பேய் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்லாம் சில பேர் போதிக்கிறாங்க. நான் கஷ்டப்படக்கூடாது, நான் நஷ்டமடையக்கூடாது, எனக்கு துன்பம் வராது, எனக்கு துயரம் வராது அப்படிலாம் போதிக்கிறாங்க. இதுதான் கள்ள உபதேசம் பண்றேன். இதையும் நீங்க கேட்கறீங்க, அதையும் கேட்கறீங்க, எல்லாத்தையும் கேட்கறீங்க. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில எதுக்குமே பிரயோசனப்படவில்லை. பிரயோசனப்பட வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுக்கும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்படி செவி கொடுக்காத பட்சத்துல என்ன நடக்கும்? உபாகமம் 28:15 என்ன வாசிச்சீங்க? திரும்ப வாசிங்க. உபாகமம் 28:15. அப்படி செவி கொடுக்காத பட்சத்துல என்ன நடக்கும்? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காவிட்டால் சாபம்தான். எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. உபாகமம் 28:1 வாசியுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாத்தீங்களா? இப்ப ரெண்டு வே இருக்கு, ரெண்டு வழிகள் இருக்கு. நாம ரெண்டு வழியிலையும் பயணித்து ஒரு நன்மையை பெற முடியாது. விளங்குதா? உங்களுக்கு புரியுதா? ஹலோ, இருக்கிறீங்களா? கேக்குதா? கிளியரா இருக்கா? கிளீனா இருக்கு பாஸ்டர். மற்றவங்களா? ஹலோ, எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கிளியரா இருக்கு. ஓகே. அல்லது நீங்க சட் பண்ணலாம். எதுக்கு சட்டன்லாம் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? ஒரு கையை காட்டலாம், ஒரு விரலை காட்டலாம், அல்லது ஒரு பூவை போடலாம், ஏதோ ஒன்று செய்யலாமே. சும்மா நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா இருக்கிறீங்களா இல்லையா, நான் என்ன சுவருக்கு போதிச்சு கொண்டிருக்கிறேன்னா எனக்கு தெரியாதே. ஏன்னா போதிக்கிறவருக்கும் ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு உற்சாகம் வேணும். அவரையும் நீங்க என்ன செய்யணும்? ஒரு சந்தோஷப்படுத்தணும். எவ்வளோ எவ்வளோ சாதாரண ஒரு 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 வார்த்தை சத்தியத்தை பேசுறது லேசான விஷயம் இல்லை. அந்த மனுஷனை எவ்வளோ கவனம் எடுத்து எவ்வளோ சிரமப்பட்டு தான் அந்த ஒரு மனுஷன் அந்த சத்தியத்தை பேசுறாரு. சொன்னா சொல்லடாப்பா, சொல்லாட்டி போடாப்பான்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை இது. பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே ஒரு ஆமீன் சொல்லுவோமா, இல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாருமே பிரைஸ் தி லார்ட். ஆமென். 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 ஓகே. ஏன் நாம பிரயோசனப்படாமல் இருக்கிறோம்? ஏன் பிரயோசனப்படாமல் இருக்கிறோம்? நல்ல கவனி. ஏன் முடியல? இப்ப நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு தருகிறேன்.
ஒரு கனிமரத்தை, ஒரு பலாமரத்தையோ, ஒரு மாமரத்தையோ, ஏதோ ஒரு கனி கொடுக்கிற மரத்தை நாம் நம்முடைய நிலத்திலே நாட்டி வைத்திருக்கிறோம். அதை நாட்டி வைத்தா மட்டும் கனி கொடுக்காது, அதை நட்டு வைத்தா மட்டும் கனி கொடுக்காது. ஆனா அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். என்ன செய்யணும்? அது சுத்தப்படுத்தணும், அதுக்கு உரம் போடணும், அது தேவையற்ற கிளைகளை கட் பண்ணணும். இப்ப சில பேரு மரத்தை நாட்டி வச்சுட்டு போனா சரி வராது. பாருங்க, அந்த கத்தரி செடி தோட்டத்தை கவனிப்பீங்கடா, இந்த கத்தரிக்காய் ஒரு சீசன் காய்த்து முடிந்த பிறகு, அதுக்கு பிறகு அதை வெட்டி விடணும். பாருங்க, அதை வெட்டி விட்டா இன்னும் அடுத்து நல்ல நல்ல துளிர் விட்டு நல்ல காய்களை காய்க்கும். இது போல எல்லா மரங்களையும், எல்லா மரம்டா ஒரு சிலரை தவிர்த்து எல்லாத்தையும் வெட்டி விட வேண்டும். கம்ப்ளீட்டா வெட்டுறது இல்லை, அந்த கிளைகளை, தேவையற்ற கிளைகளை வெட்ட வேண்டும். அப்படி வெட்டுகின்ற பொழுது அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உரம் போட வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும். சும்மா ஒரு மரத்தை நாட்டி வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது பலன் கொடுக்காது. அதுபோல நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால் நாம் ஒரு மரம்தான் சொல்லப்பட்டிருக்கு. கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஒரு மரத்துக்கு எங்களை ஒப்பிட்டு ஆண்டவர் காட்டுகிறார். அவர் கனி கொடுக்க வேண்டும். திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு காட்டுகின்றார். திராட்சை கொடிக்கு ஒப்பிட்டு காட்டுகின்றார். அத்தி மரத்துக்கு ஒப்பிட்டு காட்டுகின்றார். அந்த மரங்களை குறித்தும் அவர் ஒப்பீடு செய்கின்றார். மரம் சும்மா தானாக அது வளராது. அதுக்கு தண்ணீர் விட வேண்டும், உரம் போட வேண்டும், அதுக்கு சுத்தப்படுத்த வேண்டும். கவனிக்கிறீங்களா? அப்ப ஏதோ நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், சபைக்கு போறது உண்மைதான், தேவனை ஆராதிக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா கட் பண்ண வேண்டிய கிளையை கட் பண்ணி இருக்கிறீங்களா? சுத்தப்படுத்தப்பட்டு அது உரம் போட்டு தண்ணீர் ஊற்றி ஒரு நல்ல நிலையிலே இந்த மரம் வளருகிறதா? நல்ல நிலையிலே வளருகிறது என்று சொன்னால் கட் பண்ணணும்னா என்னத்தை ஏன் கட் பண்ண வேண்டும்? அது நல்ல கனி கொடுக்க வேண்டும். கவனிங்க, கிளை நறுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒரு பாட்டு கூட இருக்கு, பழைய பாட்டு. இப்ப உள்ள பாட்டெல்லாம் வேணும் நடக்குது. பழைய பாட்டு உண்டு, சாரால் நவரோஜியினுடைய பாட்டு. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் தொதியே, உண்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, எந்த நுள்ளம் பொங்குதே என்ற ஒரு பாடல். அதுல கிளை நறுக்கி களை பிடுங்கி காத்தென்னை சுத்தம் செய்திருந்த வரிகள் போடப்பட்டிருக்கிறது. அவை கிளை நறுக்கி களை பிடுங்கி நாம் சுத்தப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனா இன்றைக்கு எதனால ஏன் அசுத்தம் இருக்கு? அசுத்தம் என்று சொல்லும் போது ஏன் நாம் அதை சரியா சுத்தப்படுத்தாமல் இருக்கும் காரணம் என்ன? 2 விதமான போதனைகள் நமக்கு வருகிறது, கேட்கிறோம். அப்ப இன்னைக்கு மக்கள் மத்தியில எது சரி எது பிழை, எது மக்களுக்கு இலகுவா இருக்கிறதோ ஈஸியா இருக்கிறதோ அதுல பயணிக்கிறது ஒரு மனிதனுடைய இயல்பா போகிறது. ஒரு சிறு பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளுக்கு அங்கே நீங்கள் சாப்பாட்டில கீரை அல்லது காய்கறிகள், மரக்கறிகள் இவைகளை நீங்க வைத்து அல்லது மீன் அல்லது இறைச்சி அதையும் வைத்து இந்த சிறு பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை கொடுங்க. எதை அந்த பிள்ளைகள் விரும்பி சாப்பிடும் என்றால் அந்த மீன், இறைச்சி, முட்டையை தான் சாப்பிடுங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த கீரையோ அல்லது இந்த காய்கறி, மரக்கறி வகைகளோ பெருசா அந்த பிள்ளைகள் விரும்பாது. அப்ப எது அதுகளுக்கு ஈஸியா, எது அதுகளுடைய டேஸ்டுக்கு இருக்கோ அதைத்தான் அதுகள் பின்பற்றும். அது போலதான் விசுவாசிகளும். எது அவங்களுக்கு ஈஸியா இருக்கோ, எது அதுகளுக்கு அன்றைக்கு தேவையா இருக்கோ அதை பின்பற்றிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த கீரை சாப்பிடணும், இந்த காய்கறிகள்ல விஷயங்கள் இருக்கே என்பது தெரியாது, என்பதை அவர்கள் கவனிக்க தெரியவில்லை. இது போலதான் இந்த நாளிலே நாம நல்ல போதனையும் கேட்கிறோம், நல்லதல்லாத போதனையும் கேட்கிறோம். எல்லாம் மின்னலாகி எது மக்களுக்கு தேவையா எடுபடுதோ பொய் தான் எடுபடும். இதுதான் ஏதேனில நடந்தது.
ஏதென்ல பொய் தான் எடுபட்டது. கவனிக்கிறீங்களா? அப்ப நம்ம வாழ்கின்ற நாட்கள்ல பொய் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப பொய்யையும் கேட்கிறோம், மெய்யையும் கேட்கிறோம். ஒரு ஊற்றிலிருந்து 2 நீர் சுரக்குமா? சுரக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். யாக்கோபு 3ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ, glory to God. Thank you, Jesus. யாக்கோபு 3ஆம் அதிகாரம். சகோதரம் 10வது வசனம் வாசிங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. அடுத்த வசனம். ஒரே ஊற்றி கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமா? பாத்தீங்களா? இதைத்தான் நீங்க கவனிக்க. ஆனா இப்ப சுரக்குது. அது பிரயோசனம் இல்லை. நல்லதையும் கேட்டுக்கிறோம், கெட்டதையும் கேட்டுக்கிறோம், நல்லதையும் சொல்றோம், கெட்டதையும் சொல்லுகிறோம். இதுல நம்ம கவனம் எடுப்பதில்லை. பிரியமானவர்களே, நல்லதைத்தான் பின்பற்ற சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா தேவன் நல்லவர், நல்ல மேய்ப்பர். அவருக்கு சொல்லப்படும் நல்ல மேய்ப்பர். அவர் நம்முடைய மேய்ப்பர். அவருடைய சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுக்கணும். இதுதான் இதுல இருந்து நம்ம எப்படி விளத்துறன்னு தெரியாம இருக்கோம். இப்ப இதை நான் சொல்லும் போது உங்களுக்குள்ளே ஒரு மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்படலாம். இது கடைசி காலம். இதை குறித்து பேதுரு அழகா எழுதியிருக்கிறார். 2 பேதுரு 2:1 வாசியுங்கள். 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான ஓகே. அப்ப இதை நீங்க அடையாளம் காண்றீங்களா? அடையாளம் கண்டுபிடிச்சீங்களா? அப்படி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இருந்து நாம என்ன செய்யணும்? அந்த போதனையிலிருந்து நாம விளத்தணும். இது தெரியுதா உங்களுக்கு? இது நம்ம கேட்கிறோம், கேள்வி போடுறோம், வாசிக்கிறோம், ஆனா செயல்பட முடியல. அங்கதான் பிரச்சனை. அங்கதான் இருக்கு பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எண்டு, ஒரு முடிவு இருக்கு. முடிந்ததின் பிறகு இன்னொரு ஆரம்பம் இருக்கு. ஒரு அத்தியாயம் தொடரும். அப்ப அத்தியாயம் தொடரும் போது என்ன செய்ய போறீங்க? ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தேன் என்று சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நான் பேய் பிசாசை நான் திரட்டுவேன் என்று சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நான் அற்புதம் அடையாளம் நான் செய்தேன்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு போனேன், சண்டே ஸ்கூல் நடத்தினேன். ஆண்டவரே, அங்கே எங்க என்னெல்லாம் அலைந்து தெரிந்த ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்து சொல்லுவீங்களா? என்ன சொல்ல முடியும்? அதெல்லாம் அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஃபார் யூ, ஃபார் மீ, நானும் நீயும் அவருக்கு தேவை. அவர் நம்மைத்தான் அவர் தேடுகிறார், என்னைத்தான் அவர் தேடுகிறார், உன்னைத்தான் அவர் தேடுகிறார். முதலாவது ஃபர்ஸ்ட், உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக. உன்னை the single person. கவனிங்க. இதை மறந்துட்டு நம்ம இதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்றதுக்கு பின்னால ஓடுற ஒரு கூட்டமா தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் இருக்கு. பொதுவா மூட நம்பிக்கை இன்னைக்கு உண்மையா இந்து சமயத்துலதான் இருக்கும், மற்ற சமயத்துலதான் இருக்கும். ஆனா அதை விட பெருசா மோசமான நிலையில இருக்கு மூட நம்பிக்கை கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கு. அது கவனிக்க தெரியல. ஏன்னா எல்லாம் பைபிள் தானே எழுத வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் பைபிள்ல தானே போதிக்கிறாங்க, எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைகள் தானே, எல்லாரும் அல்லேலூயா தானே சொல்றாங்க, எல்லாருமே ஆமீன் தானே சொல்றாங்கன்னு தான் நாம போய்கிட்டு இருக்கிறோம்.
கவனிக்கணும். இப்ப இந்து சமயத்துல எத்தனையோ பிரிவினைகள் இருக்கு. ஆனா அந்த மொக்கு ஜனங்களுக்கு, இந்த மட மக்களுக்கு, அவன் திருநூறை போட்டு பொட்டை வச்சுட்டு ஒரு பூமாலையை வச்சு ஏதோ ஒண்ணு செய்துட்டான்னா, ஒரு விக்கிரகத்தை வச்சிருந்தா அவனு நினைக்கிறான் எல்லாம் ஒண்ணுதான். அவங்களுக்குள்ள எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா இந்த ஒரு அடையாளம் என்ன செய்யுது? இந்த பொட்டை வச்சா, அந்த பூவை வச்சா, அந்த விக்கிரகத்தை வச்சா, அந்த அடையாளம் என்ன காட்டுது? நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு காட்டுது. அது போலத்தான் வேதத்தை, பைபிளை எடுத்துட்டா, பாட்டு படிச்சுட்டா, ஊழியம்னு சொல்லிட்டா, எல்லாம் ஒண்ணுன்னு நீங்களும் நினைக்கிறீங்க. இதுல இனம் காணணும். எது சரி, எது பிழை? சோ நீங்க உங்களுக்கு சுதந்திரம். அது உங்களுடைய சுதந்திரத்தை யாரும் டிஸ்டர்ப் ஆண்டவரே டிஸ்டர்ப் பண்ணல. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு அணியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளே நீ சாகவே சாவாய் சொல்லிட்டாரு. ஆனா அவன் பறிச்சு சாப்பிடும் போது பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து அப்படியெல்லாம் அவர் பலவந்தம் பண்ணல. சொல்லியாச்சு, கேட்டா கேளு, காட்டி போ, அவ்வளவுதான். அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. கேட்பதும் கேட்காதும் நம்முடைய கையில இருக்கிறது. ஆனா முடிவு ஒன்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு ஆமீன் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆமென். 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே கொஞ்சம் கவனம் எடுக்கணும். எத்தனை நாம பிரசங்கம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஏதோ செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். சோ அது பிரயோசனமா இருக்கணுமே, அதை கண்டுபிடிக்கணுமே. நீங்க 2 பேர் 2:1 என்ன வாசிச்சீங்க? திரும்ப வாசிங்கம்மா. 2 பேர் 2:1 என்ன பார்த்தோம்? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். கவனிச்சீங்களா? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இது எந்த காலம்? எந்த காலம் சொல்லுங்க? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இது எந்த காலம்? பதில் சொல்லுங்க. இது அந்த காலம். இப்பதான் இந்த நாட்கள்ல தான். இல்ல, ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள் என்பது எந்த காலம்? இருந்தார்கள் என்பது எந்த காலம்? அந்த காலம் பாஸ்டர். கரெக்டா? என்ன சொல்றீங்க? அந்த காலம். சரி, அந்த காலம். அந்த காலம் கடந்த காலம், அப்படிதானே? இறந்த காலம். இருப்பார்கள் என்பது எந்த காலம்? இப்போ நிகழ்காலம். நிகழ்காலம். அப்ப கடந்த காலத்துல இருந்தது இந்த காலத்துல இருக்குமா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப என்ன செய்யணும் நாம? இத ஈஸியா கண்டுபிடிக்கிற ஒரு வழியை சொல்லி தரட்டா? நான் நிறைய சொல்லி தந்திருக்கேன் உங்களுக்கு. இப்ப குறிப்பா என்னுடைய ஸ்டடி டீம்ல இருக்கிறவங்க சில பேர் கண்டினியூவா நீங்க என்னோடய பயணிக்கிறீங்க. சில பேர் வந்து போவாங்க, விட்டுட்டு போவாங்க, அந்த கேஸ்களை விடுங்க. ஆனா கண்டினியூவா நீங்க பயணிக்கிறவர்கள் நீங்க இருக்கிறீங்க. அதுல உங்களுடைய சாட்சி எனக்கு தெரியும். நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஃபீட்பேக், நாங்க கண்டுபிடிக்கிறோம், தெரியும் எங்களுக்கு அப்படின்னு. குறிப்பாக அருணா சிஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், கவிதா சிஸ்டர் சொல்லியிருக்கிறார்கள், இன்னும் நிறைய பேர் என்னுடைய டீம்ல இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறார்கள். எப்படி அவளுக்கு தெரிய வந்தது என்றால், வேதத்தை நம்ம கற்றுக்கொள்ள அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு வருகிறது, ஒரு விழிப்பு வருகிறது. அப்ப அவங்களால கண்டுபிடிக்க முடியும். கூடுதலா என்னுடைய ஸ்டடியை பயணிக்கிறவங்க கூடுதலான என்னுடைய ஸ்டடியை கேட்டிருக்கிறீங்க. கவனிங்க, இதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? சில பேர் கண்டுபிடிச்சாலும் காணாதவர்களை போல பயணித்து கொண்டிருக்காங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. நீங்க தான் முடிவுல கஷ்டப்பட போறீங்க. பைபிள் தெளிவா சொல்லுது. அடுத்து நம்ம வாழ்க்கையில தான் நம்ம நஷ்டத்தை, கஷ்டத்தை காண போறோம்.
அதனால எனக்கு ஒண்ணும் இல்லை, ஆண்டவருக்கும் ஒண்ணும் இல்லை. இதைத்தான் உபாகமம் 28:15 வாசிச்சுங்க. உபாகமம் 28:15 அதுதான் வாசிச்சுங்க. சரியா? அதைத்தான் நாம வாசிச்சோங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல பார்த்தோம். இதை எப்படி ஈஸியா கண்டுபிடிச்சு விலகுவது, இதை கவனத்துல கொள்ளணும். இதே 2 பேதுரு 2ஆவது அதிகாரம் மிகவும் ஒரு விழிப்புணர்வை, ஒரு அவேர்னஸ் டீச்சிங் உள்ள ஒரு 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 புக், ஒரு புத்தகம். அதாவது ஒரு விழிப்பை கொடுக்கிறது. குறிப்பா பேதுருடைய புத்தகம் ஒரு விழிப்பை கொண்டு வருகிறது. அதுல 2ஆவது பேதுரு 2ஆவது அதிகாரம் 3ஆவது அதிகாரம் மிகவும் பிரயோசனமான விழிப்புள்ள போதனைகளை அந்த அந்த புத்தகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதுல குறிப்பாய் இன்னும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது மிக முக்கியமானது எதுவென்றால் 2 பேதுரு 2ஆவது அதிகாரம். அதுல 1ஆவது வசனத்துல பார்த்தோம், இறந்த காலமாயிருக்கட்டும் நிகழ்காலமாயிருக்கட்டும் விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு? கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இதை எப்படி நாம அறிந்து கொள்ளலாம்னா ஈஸியா கண்டுபிடிக்கிறத வசனம் 3ஆவது 4ஆவது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2:3. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. போதும். இப்ப இதுல 2 விஷயத்தை உங்களுக்கு அவேர்னஸ்க்கு கொண்டு வருகிறேன், ஒரு விழிப்புக்கு கொண்டு வருகிறேன், ஒரு தெளிவுக்கு உங்களுக்கு கொண்டு வருகிறேன். யாராவது ஒருவர், அது எந்த பெரிய போதகராக இருக்கலாம், சின்ன போதகராக இருக்கலாம், பெரிய கூட்டமா இருக்கலாம், சின்ன கூட்டமா இருக்கலாம், பெரிய சபையா இருக்கலாம், சின்ன சபையா இருக்கலாம், நீங்க வேதத்தை கற்றுக்கொண்டால், சத்தியத்தை அறிந்தால் உங்களுக்குள்ளே விடுதலையின் வல்லமை இருக்கும். சத்தியத்தை சரியா அறியலைன்னா உங்களுக்கு விடுதலையின் வல்லமை இருக்காது. கவனிக்கிறீங்களா? இப்ப இந்த வசனத்தை கவனிக்கும் போது 2 விஷயம் அங்கே குறிப்பிடப்படுகிறது. 2 பேதுரு 2:1 2 விஷயம் குறிப்பிடப்படுகிறது. இறந்த காலத்தில் இருந்தார்கள், நிகழ்காலத்தில் இருப்பார்கள். இந்த 2 விஷயத்துல கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அங்க எப்படி இருந்தார்கள், இருப்பவர்கள் எப்படி இனங்காணப்படுகிறார்கள்? 3ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான பேச்சு. இது 2ம் நீங்க யார்கிட்ட இருக்கோ அவங்கள கண்டுபிடிச்சுங்க. நான் யாரும் அவர் இவரெண்டு பேரெல்லாம் சொல்லி நான் சொல்லல, எந்த சபையும் நான் குற்றஞ்சாட்டி சொல்லல, எந்த போதகரையும் நான் குற்றஞ்சாட்டி சொல்லல. கவனிங்க, வேதத்தை வேதத்தின்படி போதிக்கிறேன். அது நான் போதித்தாகணும், அது என்னுடைய கடமை, என் மேல் விழுந்த கடமை. ஏன்னா நான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். தேவனுக்கு ஏற்றபடிதான் கொண்டு வரலாம், மனிதனுக்கு ஏற்றபடி கொண்டு வர முடியாது. எப்படி ஒரு தேவ மனுஷன் பிரசங்கம் பண்ண வேணும் என்ற ஒரு ஒழுங்கு பைபிள்ல இருக்கு. எப்படி பண்ணணும் என்றது பைபிள்ல ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். அதைத்தான் நம்ம பின்பற்ற முடியும். அந்த வகையில எப்படி நீங்க இனம் காண முடியும், இந்த நல்லது கெட்டதை எப்படி, சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த 2 பேதுரு 2:3 பார்த்தோம். 2 விஷயம் அவர்கள் ஆணித்தரமாய் சொல்லுவார்கள். கேக்குதா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரதர், பாஸ்டர்ஸ், ஹலோ. Praise the Lord, Pastor. ரைட். இந்த 2 விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன 2 விஷயம்? என்ன 2 விஷயம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பொருளாசை குறித்து பேசுவாங்க. தந்திரமான பொருளாசை வார்த்தைகள், உடையவர்களாய் தந்திரமான வசனங்களால் வசப்படுத்திக் கொள்வார்கள். அப்படியே நம்ம அழுதுருவோம், அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வரும். இப்ப பாருங்க, முந்தைய ஒரு காலத்துல சினிமாவை பார்த்து நாம அழலையா சிரிக்கலையா? சொல்லுங்க. ஹலோ. அழுதுருக்கோம் பாஸ்டர், அழுது சிரிச்சிருக்கோம். அப்போ எத்தனையோ நானே அழுது இருக்கிறேன், நீங்களும் அழுது இருப்பீங்க. ஏன்னா அது இமோஷனல். ஆனா அது உண்மை இல்லையே, அது உண்மை. அது போலதான் இன்னைக்கு சினிமா காட்சி மாதிரி நிறைய பேரு காட்சி சினிமா மாதிரிதான் வருவார்கள். எப்படி அழ வைப்பார்கள், சிரிக்க வைப்பார்கள்.
அந்த 2 விஷயத்தை கவனத்தில் எடுங்க. பொருளாசை, தந்திரமான வார்த்தை. பொருளாசையும் தந்திரமான வார்த்தையும் புகுத்துவார்கள். அதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், அல்லது அதற்கான வசனங்களை எடுத்துக்கொள்வார்கள், அல்லது அதற்கான காரியங்களை உங்களுக்கு தருவார்கள். அப்ப தெரியாத மக்கள், சத்தியம் தெரியாத மக்கள், விழிப்பில்லாத மக்கள், விசுவாசிகள் அல்லது வளராதவர்கள் அப்படியே அந்த வலையில சிக்கிடுவாங்க. சிக்கிறதுனால அன்றைய காரியத்தை அவங்க பார்க்க விரும்புறாங்க. அன்றைக்கு மன ஆறுதல் வேண்டும், அன்றைய தேவையில் சந்திக்கப்படணும், அன்றைய காரியங்கள் எனக்கு வாய்க்கணும் என்றதுதான் அவங்களுடைய நோக்கம். அது அதாவது முதல் ஆரம்ப நிலையில அப்படி இருந்திருக்கலாம். ஆனா வேதத்தை அறிய 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 கற்றுக்கொள்ள நாம விழிப்படைந்து தெளிவடைந்து சரியான பாதையில பயணிக்கணும். 2 வழி இருக்கிறது, 2 போதனை இருக்கிறதுன்னு தலைவர்கள் இருக்கிறார்கள். இதை நீங்க கண்டுபிடிச்சு எந்த வழியில போகணும்னு நீங்க தான் தெரிவு செய்யணும். நீங்க தான் அதை சூஸ் பண்ணணும், எந்த வழியில போகலாம். அப்ப 2 போக முடியாது சிஸ்டர். இன்னைக்கு சில பேர்ல போக்கு, நாம யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், நாம எல்லாருடையும் அன்பா இருப்போம். எல்லாருடையும் அன்பா இருக்க முடியாது, எல்லாரும் ஐக்கியமா இருக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி பிசாசோடையும் ஆண்டவருடைய ஐக்கியமா வச்சிருக்க முடியும்? பைபிள் தெளிவா சொல்லுது, உலகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். அவ எப்படி உலகத்தை நீங்க சிநேகித்து கொண்டு ஆண்டவரை சிநேகிக்கிறோம், நாங்க எல்லாம் ஒன்றுதான், நாங்க எல்லாருடையும் அன்பா இருக்கிறோம்? ஒரு நாள் முடியாது. இது முட்டாள்தனமான வார்த்தைகள். அப்படி எல்லாருடைய அன்பா இருக்க முடியாது. நல்ல தெளிவான ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள வந்துட்டா எல்லாருடையும் அன்பா இருக்க முடியாது. யாரோட அன்பா இருக்கணும்? தேவனோட, தேவ பிள்ளைகளோட, சத்தியங்களோட, சத்தியம் பேசுறவங்களோட தான் அன்பா இருக்க முடியும். எல்லாருடைய அன்பா இருக்க முடியாது. Praise the Lord. Hallelujah. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமும் 30வது அதிகாரம் 19வது வசனம். உபாகமும் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. விளங்குதா? புரியுதா? 2 இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றுதான். நீங்க பைபிள் எடுத்துட்டு சபைக்கு போனாப்புல எல்லாம் ஒன்றுன்னு நினைக்காதீங்க. நீங்க ஆராதனைக்கு போனாப்புல எல்லாம் ஒண்ணுதான் நினைக்காதீங்க. இல்ல, உள்ளுக்கு ஊடுருவல் இருக்கு. ஞானஸ்நானம் எடுக்க வந்தபோது எல்லாருக்கும் யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுக்கல. அங்க இனங்கண்டார். அதே போல இயேசு கிறிஸ்து மனிதனாய் வாழ்ந்த காலத்துல தேவாலயம் இருந்தது, போதனை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா இயேசு அதுல போய் கலந்துக்கல. இதே சேம் திங், இதே இதுதான் நம்ம வாழ்கிற சமகாலத்துல இருக்கு. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? எல்லாத்துலயுமே கலந்துக்கிறோமா? இயேசு எல்லாத்துலயும் கலந்து கொள்ளையில. அவர் முன்மாதிரியாய் நமக்கு வாழ்ந்து காட்டினார். யோவான் ஸ்நானம் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கல. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. ஆனா நாம எல்லாம் ஒண்ணுன்னு போறோமே, இது சரியா? இது முறையா? முடிவு எங்க போகலாம்? ஆண்டவர் விட்டுட்டாரே, நீ பறிச்சு சாப்பிடுறா சாப்பிடு சொல்லிட்டேன். இப்ப உபாகமத்துல என்ன வாசித்தோம்? ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கு, வாழ்வும் சாவும் இருக்கு. ஆனா நீ ஜீவனை தெரிந்து கொள். திரும்ப வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. நான் ஜீவனையும் மரணத்தையும்
ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. பாத்தீங்களா? கவனிச்சீங்களா? இப்ப இன்னைக்கு அள்ளி அள்ளி அடிச்சு விட்டுட்டு போகலாம். இப்ப நீங்க அழுவீங்க, சிரிப்பீங்க, உருளுவீங்க, புரளுவீங்க, எல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம். சோ இதுல ஏதாவது ஒரு உப்பு சப்பு இருக்கணுமே, தேவன் அங்க இருக்கணுமே. இன்னைக்கு சினிமாக்காரன் எப்படியெல்லாம் மக்களை வளைக்கிறான், எப்படியெல்லாம் நடிக்கிறான். அத மக்கள் திரள் கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுகிறார்கள் இந்த சினிமாவிலே நடிக்கிற அந்த பொய்க்காக. அதுபோல நம்ம கூட்டத்திலையும் நடிகர்கள் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? நம்ம கூட்டத்திலையும் நடிகர்கள் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? அதைத்தான் பேதுரு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏதாவது கர்த்தர் உங்களோட பேசினாரா? யாராவது நீங்க சொல்லலாம், பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு விழிப்பான ஒரு தெளிவு உங்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டதா? சொல்லுங்க, யாராவது சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட். ஹலோ, ரெண்டு உலகத்துல நாங்க பங்கு பெறக்கூடாது. ஒன்று தேவன், நாங்கள் முழுமையாக தேவனைத்தான் சார்ந்து கொள்றோம். கொத்த விஷயம் நாங்க தரிக்க கூடாது. தேவன் தாமின் பார்த்துக்கூடாது. உங்களோட பேசினார். ஆசீர்வாதம் ஜீவனையும் இது ஆசீர்வாதம், இது ஜீவன். ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இதுதான் நமக்கு தேவை, ஒரு அவேர்னஸ் என்ன, ஒரு தெளிவூட்டல். சரி, இன்னும் ஒரு சிலர் பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பதான் எங்களுக்கும் உற்சாகமா இருக்கும். இல்லாட்டி சும்மா நாம சொல்லிட்டு சும்மா கடமைக்காக போர்ல என்ன பிரயோசனம் இருக்கு? இப்ப நேரடியா நாம பார்த்து ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அவங்கள நம்ம கவனிக்கலாம், அவங்க கவனிக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சேர்ந்து இருக்கு என்று சொல்லி. அல்லது வீடியோ நான் கற்றுக்கொள்ளுகிறேன், நான் இன்றைக்கும் படிக்கிறேன். என்னுடைய கற்றல்ல எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணணும். வீடியோ ஆன் பண்ணி தான் நாங்க ஆன்சர் பண்ணணும். நேரடியா இருந்து படிக்கிற போலதான் படிக்கிறோம். ஆனா இது அப்படி இல்லையே. வீடியோ ஆன் பண்ண சொன்னா நீங்க வரமாட்டீங்க, போயிருவீங்க. சும்மா 2 வார்த்தை சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன உங்களுக்கு தெளிவு ஏற்பட்டதா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். இப்ப உலகத்து தேவைதான் எங்களுக்கு தேவையா இருக்கிறதால உலகத்துக்குரிய இச்சையும் ஆசையும் கதைக்கக்குள்ள எங்கட மனசும் அந்த இச்சத்துக்குள்ளதான் போகும். அதால நாங்க இதுகளை கண்டுகொண்டு தான் அந்த சரியான சோதனைக்குள்ள நாங்க போகணும். அது இதுல எனக்கு ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஆமா, நமக்கு தேவை என்ன? இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணார். அவருடைய தேவை என்ன? பசி, சாப்பாடு வேணும். எப்படி சாத்தான் வந்தான்? அதுபோலதான் நம்ம வாழ்க்கையிலும் என்ன தேவையோ அதுக்குள்ள பிசாசு நுழைவான். தேங்க்யூ சிஸ்டர். வேறு யாரும்? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். வேற யாரும் பகிர்ந்து கொள்றீங்களா? அல்ல நீங்க கேட்டுச்சா உங்களுக்கு இந்த பிரசங்கம் கேட்டுச்சா? கவனிச்சிங்களா? கவனிச்சவங்க சொல்லுங்க, கவனிக்காதவங்களும் இருப்பாங்க, அதை பற்றி அவசியம் இல்லை. வேற யாரும் கவனிச்சிங்களா? சொல்லலாமே. அல்ல முடிப்போமா? நான் நிறைவு செய்கிறேன் பாஸ்டர், நீங்க டேக் ஓவர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து பேசி இருக்கிறார். நாட்களிலே நாங்கள் இந்த உலகத்திலும் உலகத்து உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியாய் நாங்கள் அன்பு கூறாதபடி இயேசுவினுடைய வார்த்தைகளுக்குள்ளே நாங்கள் அன்பு கூர்ந்து
அவைகளை நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொண்டு நாங்கள் நடக்கிற பொழுது அவருக்குள்ளே உண்மையாக நாங்கள் அவருடைய உண்மையான வழியிலே நாங்கள் வாழ முடியும் என்பதை குறித்து பாஸ்டர் நாளிலே விளக்கி இருந்தார். இந்த நாட்களில் நாங்கள் ஜீவனுக்கு ஏதுவானதை பிடித்து கொள்ளத்தக்கதாய் இந்த நாட்களிலே நாங்கள் நிதானத்தோடு இந்த நாட்களை வாழ கத்தர் இந்த நாட்களில் எங்களுக்கு வலியுறுத்துகிறார். ஏனென்றால் உலகம் அப்படியான கோணத்துக்குள்ளே போய்கொண்டு இருக்கிறது. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய காரியங்களிலே நாங்கள் கற்றுக்கொண்டு அதற்குரிய வழிகளிலே பயணம் செய்கிற பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். இந்த வழியிலே ஆண்டவர் இந்த நாட்களில் அநேக காரியங்களை இந்த ஆண்டவர் ஊடகத்தினூடாக எங்களுக்கு வழிநடத்தி கொண்டு வருகிறார். வித்தியாசமான முறையிலே அது எங்களை வித்தியாசமான கோணத்திலே நாங்கள் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த நாட்களிலே நாங்களும் கவனமாய் இருக்க வேண்டும். நடக்கிற காரியங்களை குறித்து என்ன கேள்விப்பட்டால் நாங்கள் கிறிஸ்துவுடைய வார்த்தைக்குள்ளே இருந்து அதை நிதானித்து பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். இந்த வேளையிலே ஆண்டவர் எங்களோடு கூட இந்த நாட்களிலே பேசி இருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார் அநேக காரியங்களை. இந்த வேளையிலும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம், பாஸ்டரை ஒப்பு கொடுப்போம், அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே கூட இருந்து இன்னுமாய் சுக பலத்தை கொடுத்து இன்னுமாய் அநேகருக்கு இந்த தெளிவான காரியங்களை விளக்கத்தக்கதான பலத்தை கத்தர் கொடுக்க வேண்டுமா இடத்திலே இருக்கிற